எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்களாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது மூணுத்துலேயும் அதிக நேரம் செலவிடாமல் இருந்தீங்கன்னா நீங்களாக இருக்கலாம். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அதிக நேரம் செலவாக அதனுடைய ஆராய்ச்சிகள் அதிகமாகும். உங்களுடைய மூளையை பாதிக்கும். நீங்களாக இருக்க மாட்டீங்க. நல்ல அப்பா அம்மாவுக்கு மகனாக இருக்க மாட்டீங்க. ஒரு மகனுக்கு அப்பாவாக இருக்க மாட்டீங்க. மனைவிக்கு கணவனாக இருக்க மாட்டீங்க. கணவனுக்கு மனைவியாக இருக்க மாட்டீங்க. உங்கள் சொந்தக்காரர்களுக்கு விரோதியாக கூட இருப்பீங்க. ரோட்டில் நடந்து போனால் எதுக்கு என்ன வருதுன்னு கூட தெரியாது. லாரி வருதா, இல்லை பஸ்ஸு வருதா, சைக்கிள் வருதான்னு கூட தெரியாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டே போகிறீங்க. பஸ்ஸில் உட்காந்துருந்தா பக்கத்தில் எவன் சொந்தக்காரன் உட்காந்துருக்கான்னு கூட அதுவும் தெரிய மாட்டேங்குது. பஸ்ஸு கண்டக்டர் கை நீட்டுறாரா, பிச்சைக்காரன் கை நீட்டுறாருன்னு கூட தெரியாமல் காசை கொடுத்துட்டு, பிச்சைக்காரன் கையில் காசை கொடுத்துட்டு, கண்டக்டர்கிட்ட காசை கொடுத்துட்டோன்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு பிரச்சனை நான் பார்த்துட்டேன். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபோனில் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோம் நம்ம எல்லாமே. இப்போ ஃபோன் இல்லைன்னா வாழவே முடியாது போல இருக்குது. அந்த அளவுக்கு ஆகிட்டோம். அப்போல்லாம் ஃபோன் இல்லாமல் தான் இருந்தோம். இப்போ இந்த ஃபோன் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது போல இருக்குது. அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டோம். இது எல்லாத்தையும் மேலோட்டமாக இருந்தீங்கன்னா நீங்களாகவே இருப்பீங்க. நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போய் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் அதிகமாக நேரம் செலவாக அது உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். அதனால் உடம்புக்கு நல்லது. நீங்களாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பாருங்கள், பார்க்க வேணான்னு சொல்ல, டைமிங் கம்மி பண்ணிங்க. ஓகேவா? ஓகே பாஸ்.